இந்த மகாபாரதத்தில் இந்த எச்ச பிரசன்னம்னு ஒன்று வரும். தர்மன்ட்ட எச்சன் நிறைய 1000 கேள்விகளை கேட்குறான், 1000 தர்மங்களை கேட்குறான். அதில் ஒரு கேள்வி என்னென்னா, உயர்ந்த தர்மம் எதுன்னு கேள்வி கேட்குறான். தர்மத்திலே உயர்ந்த தர்மம் எது என்று எச்சன் கேள்வி கேட்கிறான். இதற்கு பதில் வரும்பொழுது அப்போ தர்மன் சொல்கிறான், கருணை எங்கு இருக்கிறதோ அங்கு தான் உயர்ந்த தர்மம் இருக்கும், அதுதான் உயர்ந்த தர்மம். அப்போ கருணை தான் உயர்ந்த தர்மம், கருணை என்கின்ற பண்பு தான். அப்படின்னா அந்த கருணை என்பது ஒரு ஜீவகாருண்யத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ எல்லா ஜீவன்களிடத்திலும் எவன் ஒருவன் கருணை காட்டுகிறானோ அவன் அந்த தர்மம் தான் தர்மங்களுக்கெல்லாம் உயர்ந்த தர்மம். அப்போ ஜீவகாருண்யம் இல்லாமல் கருணை இல்லாத ஒருத்தனுடைய தர்மம் தர்மமாகாது, உயர்ந்த தர்மமாக ஆகாது. அதனால தான் புத்த மதத்தில் கூட அன்பு தான் கடவுள், அன்பு தான் கருணை தான் கடவுள்லாம் சொல்கிறான். ஆனால் அவள் அதனால தான் அவளுக்கு பஞ்சபூத தத்துவத்தில் 4 தத்துவம் தான், ஆகாய தத்துவம் கிடையாது, பரத்தத்துவம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த இறைவன் என்பது தேவையில்லை. நீ பூலோகத்திலே எல்லோரிடம் அன்பையும் கருணையும் காட்டிவிட்டால் இந்த பூலோகமே உனக்கு பரமாகிவிடும், எல்லோரிடம் உயர்ந்த சமமாக கருதப்படுவார் என்று புத்த மதம் சொல்கிறது. ஆனால் அது நடைமுறை சாத்தியமானு பார்க்க வேண்டும். நடைமுறையிலே எல்லோரிடத்திலும் கருணையாகவும் அன்பாகவும் இருக்கிறார் என்ற இல்லை. அதனால் தான் இந்து மதத்திலே அந்த கருணை என்பது உயர்ந்த தர்மமாக இருந்தாலும் அந்த கருணையை எல்லோரும் காட்ட முடியாமல் இருப்பதனால், அந்த ஒரு பேதமோட சூழ்நிலையில் இருப்பதனால், வாழ்க்கை வாழ்வதனால், இந்த கலியுகத்தில் சாத்தியமில்லாத காரணத்தினால்தான் இங்கே பரத்தத்துவம், அந்த இறைவனை எல்லோரும் வழிபட்டு அவன் மூலமாக அந்த ஒரு கல்யாண குணங்களை அறிந்து அதன் மூலமாக அவன் அந்த ஒரு இறை சக்தியை பெற்று அதன் மூலமாகத்தான் ஜீவகாருண்யத்தை கருணையை காட்ட முடியுமே தவிர நேரடியாக காட்டுவதற்கு இந்த கலியுகத்திலே வாய்ப்பில்லை. எனவே உயர்ந்த தர்மமான அந்த கருணை என்கின்ற தர்மம் இன்றைய காலகட்டத்திலே சாத்தியமில்லாததனால் அது இறைவனுடைய அருளை பெற்று அவன் மூலமாக இறைவனை சரணாகதி அடைவதனால்தான், அதன் மூலமாகத்தான் கருணை எல்லோரும் கடைப்பிடித்து அந்த உயர்ந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும். அவர்களுக்கு மோட்சம் சித்திக்கும்.